ஒரு ஜென் குரு உட்கார்ந்துருக்கிறார். அவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான். என்ன கேட்குறான்? நீங்கள் தானே நாகசேன், உங்களை அரசர் கூட்டிகிட்டு வர சொன்னார், நீங்கள் தானே நாகசேன் அப்படின்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார்னு சொல்லட்டுமா? நானும் அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், இதுவரை அவன் எனக்கு கிடைக்கவில்லை, நீ தேடிப்பார், கிடைத்தால் அவனை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. இதை புரிஞ்சுக்க முடியுமா? நீ ஒரு கவிதை சொல்லி புரியுதான்னு கேட்டல்லம்மா, எங்க இந்த கவிதையை புரிஞ்சுக்க பார்ப்போம். என்ன அர்த்தம் தெரியுங்களா? சார் என்ன சுகி சிவம்னு இப்ப சொல்றாங்க, நான் தான் சுகி சிவமா? என்ன, எனக்கு முதல்ல ஆறுமுகம்னு பேர் வச்சாங்க, சதாசிவம்னு பேர் வச்சாங்க, அப்புறமா அப்பாவோட பேர் நம்மளோட இருக்கணும்னு சுகி சிவம்னு ஸ்கூல்ல மாத்தணும், அப்புறம் என்னமோ கலைமாமணி நாங்க சொல்வேந்தர் அப்படின்னாங்க, அப்புறம் பச்சை பச்சையா இன்னும் என்னெல்லாமோ பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது வேற, அவங்கவுங்க சௌரியப்படி பச்சை பச்சையா நிறைய பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, சுகி சிவம்ங்கிற பேரும் உண்மை இல்லை, சதாசிவம்ங்கிற பேரும் உண்மை இல்லை, ஆறுமுகம்ங்கிற பேரும் உண்மை இல்லை. ஏன்னா அதுக்கு துரோகி இதுக்கு துரோகின்னு எவனவனோ வச்சது உண்மை இல்லை. ஆழமா ஆராய்ச்சி பார்த்தா என்னன்னா, நான் யாருன்னே எனக்கு தெரியாத ஒரு நிலை, அவ்வளவுதான், ஒரு எண்ணம், அவ்வளவுதான். ஆழமா ஆராய்ஞ்சா நான் ஒரு நபரே அல்ல. இது ஹையஸ்ட் பிலாசபி. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ நாகசேனனை தேடிப்பார், உனக்கு கிடைத்தால் என்னிடத்தில் கொடுத்து விட்டு போ. அப்ப என்ன அர்த்தம்? நானே என்னை கண்டுபிடிக்க முடியாது. நம்மால் எப்படி தெரியுங்களா, எல்லாமே அடுத்த ஆள்கிட்ட வாங்கிக்கணும்னு பார்க்கறான். எப்படி முடியும்? நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, உங்களுக்காக ரமண மகரிஷியோ அரவிந்தரோ ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ இல்ல நீங்க கும்பிடுற எந்த சாமியாரோ உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. எனக்கு யாரை பத்தி கவலை கிடையாது. நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, நீங்க கும்பிடுற எந்த ஒரு சாமியாரும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. இந்த தைரியமே நமக்கு வரல, தெளிவே நமக்கு வரல. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ரமண மகரிஷி உட்கார்ந்து இருந்தார். ஒருத்தர் நேரா போய் காலில் விழுந்தான், பேசாம உட்கார்ந்து இருந்தார். அவர் ஆனால் அக்னாலஜே பண்ண மாட்டார், விழுந்ததுக்கெல்லாம் அக்னாலஜ் பண்ண மாட்டார். அவன் எந்திரிச்ச உடனே ரமணரை கேட்டான், இந்த நான் யாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குதாமே? ஆமா. அதுக்கு நான் யாருங்கிற கேள்விக்கு நீங்க விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமே? ஆமா. அப்ப நான் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன்னா. நான் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாமே, அப்ப நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்களே அப்படின்னா. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? முட்டாள், நான் யார் என்றுதான் கண்டுபிடித்தேனே ஒழிய நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை இல்லை. இன்னைக்கு எத்தனை குரு அப்படி சொல்லுவான்? இப்ப சொல்லிவிட்டு போட்டுமா, நான் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு யாராவது விடை சொல்ல தொடங்கினால் அவர் குருவே அல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார் என்பது பொருள். ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது, நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் யாருங்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லி தரேன்னு யாராவது ஒரு குரு வந்தா அவர் குருவே இல்லை, அவர் உங்க வாழ்க்கையை நாசமாக்குறாரு, உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாரு. நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படின்னானு, அது எங்க இருக்குங்கிறதே தெரியாது. நம்ம கதைகள்ல ஒன்று சொல்வான், புனுகு பூனைன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த புனுகு பூனைக்கு ஒரு ஸ்டேஜில் பைத்தியம் பிடிக்கும். என்ன பைத்தியம் பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வந்த உடனே அது அதுங்க இல்ல அதுவா, அந்த இடத்துல இருக்குதா, இந்த இடத்துல இருக்குதா, இந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு அந்த புனுகு பூனை தேடி 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 பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடும். கடைசியா போய் சவுத்துல முட்டி, அந்த வாசம் எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு சவுத்துல முட்டி அது செத்து போகும் அப்படின்னு எழுதியிருக்கிறான். அந்த வாசம் எங்கேருந்து புறப்படுது அப்படின்னு கேட்டா, கொடுமை அதுகிட்டே தான் புறப்படுது. அது அதுகிட்டே புறப்படுற வாசனைங்கிறது அதுக்கு தெரியாது. அதனால அது போய் அங்கேயா இங்கேயா இங்கேயா அங்கேயா அங்கேயா இங்கேயா எல்லா இடத்துக்கும் ஓடி கடைசியில கண்டுபிடிக்க முடியலையேன்னு முட்டிக்கிட்டு சாவும். இதுதான் இன்னைக்கு எல்லாருமே பண்றாங்க. நீங்க நான் சொல்ற சில சம்பவங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெரியவர்கள் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர்கள். காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு வைஷ்ணவர் ஒரு முறை போறாரு. நான் 108 திவ்ய தேசம் போகணும்னு பிரார்த்தனை பண்ணேன். நான் ஒரு 60-70 திவ்ய தேசம் போயிட்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல எங்க போறேன்னு கேட்டார். அவன் ஏதோ ஒரு ஊர் சொல்லி அந்த ஊருக்கு போறேன், நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னா. மகா பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், போட வீட்டுக்கு போடா, முதல்ல போ,
நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போ, வீட்டுக்கு போ, புரியுதா, உன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. இவன் சும்மா இருக்க வேண்டியது தானே. நேராக வெளியில் வந்தான். இன்னும் ஒரு 10-20 வைஷ்ணவர்களை கூப்பிட்டான். நான் அந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறேன்னு சொன்னேன், பெரியவர் வேண்டான்ட்டாரு. அப்போ ஏன் அதை வேண்டான்னு அவர் சொல்லணும் அப்படின்னு அவங்க கிட்ட போட்டான். உடனே அவங்க ஒரு 10 பேர் புறப்பட்டு அங்கேருந்து வந்து இவர்கிட்ட கேட்டாங்க. அவன் அந்த க்ஷேத்திரம் போகிறேன்னு சொன்னானாமே, நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்களாமே, ஏன் சொன்னீங்க, அங்கே போக வேண்டான்னு ஏன் சொன்னீங்க? யார் சொன்னாது? அவன் தானே சொன்னான். அவன் வருஷம் அவன் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டார். ஏண்டா, நான் உனக்கு சொன்னா ஊருக்கு சொன்னா? நான் உனக்கு சொன்னா ஊருக்கு சொன்னா? ஊரில் இருக்கிற எல்லாரும் போக வேண்டாம் நான் சொல்லலை, ஒன்னைத்தான் போக வேண்டாம்னு சொன்னேன். முதல்ல புரியுதா? அந்த க்ஷேத்திரத்துக்கு போகாதேன்னு சொல்லலை, ஒன்றை போக வேண்டாம்னு சொன்னேன். புரியுதா? முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த க்ஷேத்திரத்துக்கு போக வேண்டாம் நான் சொன்ன அர்த்தம் வேற, நீ அலைய வேணாம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் வேற. நான் உனக்கு தான் சொன்னேனே ஒழிய ஊருக்கு சொல்லலை, உங்க யாருக்கும் சொல்லலை. நீங்க யார் வேணாலும் அங்கே போகலாம், நான் யாரையும் சொல்லலை, அவனை தான் சொன்னேன். சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னாரு, ஏன் சொன்னேன்? நீ எங்கெங்கோ தேடி தேடி போற, என்னைக்கு உனக்குள்ள கடவுளை தேட போறேங்கிறதுக்காகத்தான் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு, நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரு அப்படின்னு சொன்னேன். சில பேர் வாழ்க்கை முழுக்க வெளியில 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 தேடி எதையுமே கண்டுபிடிக்க முடியல. என்னைக்கு இந்த இன்னர் டிராவல் அப்படிங்கிறது தொடங்குதோ அன்னைக்கு தான் அவனால தன்னுடைய இயல்பை கண்டுபிடிக்க முடியும். சார், அவன் இப்படி இவன் இப்படி அவன் இப்படிங்கிறான், நான் எப்படின்னு யோசிக்கிறானா? என்எஸ் கிருஷ்ணன் ஒரு ஜோக் சொல்வாரு. 2 பேர் உட்காந்துருப்பான். உட்காந்தவன் சொல்லுவான், அவன் பொண்டாட்டி இப்படி, இவன் பொண்டாட்டி இப்படி, ஊர் கதை பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ என்எஸ் கிருஷ்ணா அங்கேருந்து வந்து சொல்வார், டேய், யார் கதையவோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே, இப்போ உன் பாக்கெட்டுக்குள்ளே எவ்வளவு காசு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பாக்கெட்டுக்குள்ளே இவன் சொல்லுவான், தெரியாது அப்படின்பா. உன் பாக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது, பின்ன அவன் வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறியே, உனக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையேம்பார். இதே தான் கதை. தனக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாம வெளியில எங்கேயோ இருக்கு வெளியில எங்கேயோ இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும் போது கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க வெளியிலேயே தேடிக்கிட்டு இருப்பீங்க, அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இது இவ்வளவு டஃப்பா சொல்ல வேண்டாம், ஈஸியா சொல்றேன் பாருங்களேன். வாரியார் சாமி ஒரு கதை சொல்வாரு. அதாவது ட்ரெயின்ல ஒரு பெரிய பணக்காரர், யாரு பெரிய பணக்காரர் உட்கார்ந்துருக்கார். அவர் சும்மா இருந்திருக்கலாம், பொட்டியை திறந்து பர்ஸிலேருந்து ரூபா நோட்டை எல்லாம் எடுத்து எண்ணுறாரு. அவர்கிட்ட இருக்கிறத எதிர்த்தாப்பில் உட்கார்த்தோம், அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான் எதிர்த்தாப்பில் இருந்தவன். என்னடா இவர் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறாரு, ரயிலில் பிரயாணம் பண்ணுறாரு, பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து இந்த எதிர்த்த சீட்டில் உட்காந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கணும். எழுத்த சீட்டில் இருந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கிறதுக்குள்ள இந்த பணக்காரர் படுத்துட்டார். இவன் என்ன முடிவு பண்ணா, ராத்திரி இவர் பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வழியில் எங்கேயாவது இறங்கிடணும் அப்படின்னு ராத்திரி முழுக்க தேடுறான் சார். அந்த பணம் எங்கே வச்சிருக்கிறாரு எங்கே வச்சிருக்கிறாரு எங்கே வச்சிருக்கிறாருன்னு தேடுறான் சார். கண்டுபிடிக்க முடியவே முடியல அவனால். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? காலையில் எந்திரிச்சு உட்காந்து கரெக்டாக எண்ணுறாரு. அவர் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தார். இவன் சொன்னா, தப்பாக நினைக்காதீங்க, இதை கிளப்பிட்டு போகலான்ற ஐடியாவில் நான் இருந்தேன், ஆனால் எனக்கு ராத்திரி முழுக்க தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் நீங்கள் இப்போ காலையில் எண்றதுனால நான் ஓப்பனாக கேட்குறேன், எங்கே வச்சுருந்தீங்கன்னு கேட்டான். உன் தலகாணிக்கு கீழே வச்சேன்டான்னு. எவ்வளோ அருமையான கதை. உன் தலகாணிக்கு கீழே வச்சேன்டான்னு என்ன அர்த்தம்? எல்லாம் வெளியில தான் தேடுவானே ஒழிய நம்ம கிட்ட அது இருக்குங்கிற அறிவு கடைசி வரைக்கும் வரவே வராது. அது நம்ம கிட்டயே பூர்ணமா இருக்க. ஆனா நம்ம வெளியிலேயே போய் தேடிக்கிட்டே தான் உட்கார்ந்துருப்போம். இதை தேடிக்கிட்டே இருக்க வரைக்கும் எங்கேயாவது கிடைக்குமா? ஓன் தலகாணிக்கு கீழே தாண்டா வச்ச. யோசிச்சு பாருங்க. அதை இப்ப நம்ம அப்பாலாம் பயன்படுத்துறான். சினிமா டிக்கெட்டு ஏதாவது வாங்கினா பையன் புஸ்தகத்தில் வச்சிருவான். ஏன்? அதுதான் திறக்கவே மாட்டானே அவன், என்னைக்குமே அவன் புஸ்தகத்தை திறந்து பார்க்கவே மாட்டானே. அப்படி இறைவன் என்ன பண்றாரா, எங்க வச்சாலும் இவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி அவன் இதயத்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படி. அதனால இதுக்கு இப்ப பியூட்டிஃபுல் வேர்டெல்லாம் நம்ம சாமியாருங்க கொடுத்துருக்காங்க. இன்னர் இன்ஜினியரிங். அதுக்கு என்ன பேரு? இன்னர் இன்ஜினியரிங். நீங்க உங்களுக்குள்ளேயே தேடி அதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டெக்னிக். இதனுடைய பிதாமகன் யார் தெரியுமா? முதல்ல புத்தா. புத்தாக்கு அப்புறம் அவர் ஆர்டர்ல வந்தவங்க போதி தர்மர்.
அதே மாதிரி மகாவீர், அதே மாதிரி சித்தர்கள், இவங்க ஆதிசங்கரர் போன்ற மகா ஞானிகள் எல்லாரும் இறைவனை ஆத்மாவுக்குள்ள நாம பார்க்கணும் அப்படிங்கிற வழிமுறையை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா வெளியில தேடுவது நமக்கு சுலபமா இருக்கு, உள்ள தேடுவது கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், வெளியில தேடிக்கிட்டே இருந்தா மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டி வரும். ஆனா உள்ள தேடியாச்சு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டிய நிலைமையே வராது. இதான் அதுல இருக்கிற விஷயம். நீங்க வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறத பத்தி எந்த தப்புமே இல்லை. நீங்க என்ன தேடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை மறுபடியும் தேடுறதுக்காக பிறந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க உள்ள தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்துல இருக்காது. அப்படிங்கிறது தான் ஞானிகள் நமக்கு வகுத்து கொடுத்த மிகப்பெரிய பாதை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், தனக்குள்ள தேடி அதை கண்டுபிடிக்கணும். நான் 2 முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த தலைப்பிலேருந்து வெளியே வந்துடுறது நல்லது. நீங்களும் வீட்டுக்கு போகணும். ஏன்னா வெளியே தேடாதீர்கள்னாலும் வீட்டுக்கு தானே போய் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும்? வெளியே தான் போய் தேடி ஆகணும், ஒன்றும் முடியாது. 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினாலும் முட்டாள்கள் எப்படி அர்த்தம் பண்றாங்க தெரியுமா? நான் வேணும் தான் முட்டாள்கள்ங்கிற வார்த்தையை போடுறேன். யாராவது நான் சொல்லிட்டாலே அவன் திமிரு பிடிச்சவன், அகங்காரம் உள்ளவன், நான் பேசுறான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. பகவத்கீதையை எடுத்து பாருங்க, நான்கிற வார்த்தையை 2 அர்த்தத்துல கிருஷ்ண பரமாத்மா பயன்படுத்தி இருப்பார். கீதையை சரியா படிக்கணும். ஒரு சில இடத்துல கிருஷ்ணன் தன்னை நான் சொல்றது அர்ஜுனனுடைய ஃப்ரெண்டு, புரியுதா? கோபிகைகளுடைய காதலன், புரியுதா? நந்தகோபருடைய மகன், அதாவது தேவகியின் புத்திரன். அதுல நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். திடீர்னு மாம் ஏகம் சரணம் பிரஜ, நான் ஒருவனே எல்லாமாக இருக்கிறேன், என்னிடத்தில் நீ சரணாகதி செய் அப்படிம்பார். அது தேவகி புத்திரன் அல்ல, வசுதேவர் மகன் அல்ல, அது வெறும் அர்ஜுனனுடைய நண்பர் அல்ல. அந்த இடத்துல அவர் நான் என்ன யூஸ் பண்றாருன்னா பரமாத்மாவுடைய குரலாக இருந்து பேசுகிறார்னு பொருள். இந்த அடிப்படையே தெரியாம பல பேர் நான் சொல்லிட்டாலே அது அகங்காரம்னு நினைக்கிறாங்க. நல்ல கவனிக்கணும், நானுக்கு 2 டைமென்ஷன் இருக்கு. ஒரு நான் உடம்பு, மனம், நம்முடைய கர்மவினை, இவை சார்ந்த நான். இன்னொரு நிஜமான நான் என்பது நம்மில் மூலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிற பரமாத்மா. சில நேரத்தில் இந்த நான் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறத பை மிஸ்டேக் தப்பா புரிஞ்சுக்கிறவங்க இவர் அகங்காரத்தோட பேசுறார் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையும் நான் சொல்றது உண்டு. என்ன அது? நானற்ற நான். அதுக்கு பேர் என்ன? நானற்ற நான். நானற்ற நானில் இருந்து பேசுதல் பரமாத்ம நிலை, நானில் இருந்து பேசுதல் ஜீவாத்ம நிலை. அந்த நானற்ற நான் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலை. அதை புரியாதவங்க இவரெல்லாம் நான் அகங்காரத்தில் பேசுறாரு அப்படிம்பாங்க. 2 உதாரணம் சொல்லிடுறேன். விவேகானந்தர் ஒரு தடவை அவர் வீட்டிலேருந்து தெருவில் இறங்கி வேகமாக ஓடுறாரு. காலேஜ் படிக்கிற பருவம் அவர். அப்போ காலேஜ் படிக்கிற போது விவேகானந்தர் தெருவில் இறங்கி ஓடுறதை பார்த்துட்டு அவங்க தெருக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லணும். காலில் செருப்பு இல்லாமல் ஒருத்தன் பெங்காலில் இறங்கி ஓடுனா துக்க வீட்டுக்கு போறான்னு அர்த்தம், ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்கன்னு அர்த்தம். காலில் செருப்பு போடாம தெருவில் இறங்கி ஓடுனா அவன் யாரோ ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை பார்க்கணும்னு புறப்பட்டாரு. திடீர்னு ராமகிருஷ்ணன் ஞாபகம் வந்தது. காலில் செருப்பு போடல, தெருவில் இறங்கி ஓடுறாரு. உடனே சுத்தி இருக்கிறவங்க கேட்கறாங்க, என்ன நடந்து போச்சு? நீ இப்ப காலில் செருப்பு வேற போடல, யாரை தேடி போற? என்ன நடந்திருக்குது? என்ன தேடி போற? இதுக்கு விவேகானந்தர் கொடுத்த ரிப்ளை வரலாற்று சிறப்புடைய ரிப்ளை. என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன், என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன். இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த உலகத்தில் கொல்ல முடியாதது நான்கிற அகங்காரம். என்னை கொன்றவர், அதாவது என்னுடைய அகங்காரத்தை கொன்றவர் ராமகிருஷ்ணர். என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன், என்னை கொலை செய்தவரை தரிசிப்பதற்காக நான் போகிறேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அப்ப நம்முடைய நான்கிறது 2 டைமென்ஷன்ல வரும், அகங்காரத்தால வரும். இப்ப சில பேர்ட்ட கேஷுவலா பேசுங்களேன், ஏய் ஏய் உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, ஏய் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ரமணர் பாடுபட்டார், இவன் செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டான். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யாரு, யார்கிட்ட பேசணும்னு ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிறான். எவனுமே அந்த வார்த்தை சொல்றதுக்கு தகுதி கிடையாது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எவனுமே பெரிய ஆள் கிடையாது. ஆழமாக யோசிச்சா எவனுமே இந்த உலகத்தில் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், நான் யார் தெரியுமா அப்படின்னு.